கொண்டிருப்போம். நாம் வாழும் காலத்தில் உள்ள வல்லல் திரு சதீஸ்வரன் ஐயா அவர்கள் பெண்களை உயர்த்திவிட வேண்டும் என எண்ணுகிறார். ஒரு பெண் உயர்ந்தால் ஒரு குடும்பமே உயரும் என்பதில் மிக தெளிவாய் உள்ளார். எல்லோரும் வாய்மொழியாகத்தான் சொல்வார்கள். ஆனால் திரு சதீஸ்வரன் ஐயா அவர்கள் செயல் வடிவமாய் உள்ளார் என்பதில் பெருமைப்படுகிறோம். மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். தமிழகத்தில் எந்த பேரிடர் வந்தாலும் எப்படியாவது சரிநிலைக்கு வந்துவிடும். ஏனென்றால் ஐயா போல் சில நல்ல உள்ளங்கள் இருப்பதால் மிக கடுமையான கொரோனா காலகட்டத்தில் இருந்து தற்போது வரை சுமார் 4500 பெண்களுக்கு உதவி செய்துள்ளார் வருவது நாம் எல்லோரும் அறிந்தது. அவர் மேலும் 10,000 நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவருடைய இலக்காக உள்ளது. அவை நிறைவேற வேண்டுகின்றோம். ஐயா அவர்கள் யூனிஃபார்ம் கொடுத்து கர்வத்தோடு வாருங்கள், தன்னம்பிக்கையோடு வாருங்கள், இதோடு வாருங்கள் என்று சொன்னார்கள். இதுவரை யாருமே நம்மை இந்த உயரத்தில் வைத்து பார்த்ததில்லை. பெண்களை பெருமைப்படுத்துவதை நீர் வாழ்க, நீர் வாழ்க பல்லாண்டு. ஒரு திருக்குறள் சொல்கிறேன். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் தாழ்வின் வரைத்து. செய்யும் உதவியின் அளவை பொறுத்து அல்ல உதவி, உதவி பெற்றவரின் பண்பை பொறுத்து அதன் மதிப்பு. சதீஸ்வரன் ஐயா அவர்கள் செய்யும் உதவி பெறும் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு புதிய நம்பிக்கையும் மனநிறைவையும் அளிக்கிறது. ஆகையால் அவரது உதவி அளப்பெறுகிறது. சதீஸ்வரன் ஐயா போன்ற மனிதர்கள் நம் சமூகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்றவர்கள். அவர்கள் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைக்கும் போது அது நம் அனைவருக்கும் ஒரு உந்துதலாக அமைகிறது. அவரது இந்த செயல்கள் வெறும் உதவிகள் மட்டுமல்ல, அது மற்ற